ஏஐ வந்துருச்சு, ஜாப் சேஃபா இல்லையாங்க? ஏஐ வந்துருச்சு, ஜாப்ஸ் போயிடுமா? ஐடி ஃபீல்டு சேஃபா இல்லையா? ஐடி ஜாப்ஸ் சேஃபான ஜாப், நோ லே ஆஃப், என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்கலாம். இப்போ அந்த சேஃபஸ்ட் ஏஐ ஜாப் பத்தி தான் பேச போறோம். சைபர் செக்யூரிட்டி. ஏன் அண்ணா சைபர் செக்யூரிட்டி சேஃப்னு கேட்டீங்கன்னா வந்து ஏஐ கூட ஹேக் ஆகலாங்க. அப்படின்னா வந்து இந்த ஏஐயை காப்பாற்றுறவனே சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. ஸோ எஸ்ஓசி அனலிஸ்ட்டுங்க, எத்திக்கல் ஹேக்கருங்க, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், செக்யூரிட்டி இன்ஜினியர்னு 6 லட்சத்துல 25 லட்சம் வரைக்கும் வந்து பர் ஆனம் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். டேட்டாவை எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி அது வந்து ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமேங்க. ஓகேவா? இதெல்லாம் பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கும்போது மனுஷனுடைய மூலம் தான் தேவைப்படும். தவிர ஏஐயால் சஜஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். இதுக்கு என்னெல்லாம் படிக்கணும்? பைத்தான், பவர் பிஐ, எஸ்கியூஎல், எக்ஸல் அண்ட் முடிஞ்சால் டேப்லியூங்க. 6 லட்சத்துல 18 வருஷம் பே பண்ணுறாங்க. ஹை சேலரி ஜாப்ஸ், கோடிங் எல்லாமே என்னெல்லாம் இருக்குன்னா வந்து அந்த லிஸ்ட் எல்லாமே இப்போ கொடுக்க போகிறேன். பட் ஸ்டில் நான் சொல்லிடுறேங்க. யூஐ யூஎக்ஸுங்க, இந்த ஃபிக்மா, ஃபோட்டோஷாப் இதை வச்சு பிக்சர்லாம் ரெடி பண்ணுறதுங்க. இதில் வந்து கோடிங் கிடையாதுங்க. இதுலேயும் சூப்பராக இருக்கும். எக்ஸல், ஓகே, டேட்டா அனலிஸ்ட்லாம் போன வந்து எக்ஸல் பயன்படுத்துவாங்க. இதுலையுமே கோடிங் கிடையாதுங்க. இதில் எந்த ஃபீல்டு வேணுமோ சூஸ் பண்ணுங்க. இதை தவிர வேறு யாராவது ஏதோ சஜஷன் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அது கண்டிப்பாக உண்மை கிடையாதுங்க. ஐடியில் 10 வருஷ கெரியர் கேப்புங்க. வீட்டே இருந்திருக்காங்க, இன்னைக்கு வந்து வேலைக்கு போயாச்சுங்க. எல்லாராலையும் முடியும். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்ஆர் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. எல்லாருமே வந்து ஏஐ பார்த்து பயந்து போயிருக்காங்க. அந்த ஏஐ ரிலேட்டடாக வந்து கோர்ஸ் படித்து பிளேஸ் ஆன மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கம்பெனியில் படித்த மாணவர்கள் எல்லாமே நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கெரியர் கேப் இருக்குங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நிறைய பேர் என்னை வந்து ரீச் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் படிச்சு போகணுமா? என்னோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இமெயில் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஏஐ என்ன பிரச்சனை, ஏஐ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, என்ன மாதிரி டெக்னாலஜி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுங்க, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. இந்த வீடியோட கடைசி தான் ஹைலைட்டுங்க. ஏன்னா 50 கம்பெனியோட ஹெச்ஆர் மெயில் ஐடி நான் உங்களுக்கு இன்றைக்கி தரப்போகிறேங்க. அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அந்த இமெயில்ஸ்லாம் இன்றைக்கி உங்கள் ரெஸ்யூமே அனுப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன என் தங்கையை பற்றி பார்க்கலாங்க. லக்ஷ்மி 2014 பிடெக் ஐடிங்க, ஆர்விஎஸ் காலேஜில் பண்ணவங்க, தேனி சேர்ந்த பொண்ணுங்க. ஸோ நேர்மையாக வேலைக்கு போக முடியுன்றதுக்கு என் தங்கச்சி தாங்க எடுத்துக்காட்டு. 10 வருஷ கெரியர் கேப்புங்க. வீட்டே இருந்திருக்காங்க, இன்னைக்கு வந்து வேலைக்கு போயாச்சுங்க. எல்லாராலையும் முடியும். நம்பிக்கையோட போராடுங்க, நேர்மையாக. அவங்களோட ஸ்பீச் நம்ம இப்போ கேட்கலாம். நான் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அங்கே வந்து எந்த ஒரு க்ரோத்துமே இல்லை, சேலரி வைஸும் சரி, கெரியர் வைஸும் சரி. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எந்த இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாமா அப்படின்னு. அப்போ தான் சார் வெங்கட் சாரோட கைடன்ஸ் கிடச்சிது. ஸோ அது மூலமாக இதை 2 ஆஃபர் கிட்ட வாங்கியிருக்கேன் நான். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது ஏஐயால் எந்த ஜாபுக்கெல்லாம் பிரச்சனை ஆனா வந்து ரிப்பீட்டிவாக திரும்ப பண்ணுற எல்லா ஒர்க்குமே வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்குங்க. என்ன மாதிரி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு? அதாவது சிம்பிளான கோடிங் இருக்குன்னா அந்த ஒர்க்கை ரிமூவ் பண்ணுறாங்க. டேட்டா என்ட்ரி ஃபுல்லாகவே அழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. டெஸ்டிங் ஃபீல்டு வாஷ் அவுட்டுங்க. டிக்கெட்ஸ் இருக்கு, டிக்கெட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, டெக்னிக்கல் சப்போர்ட், ப்ரொடக்ஷன் சப்போர்ட், இது எல்லாமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவதா அண்ணா ஏஐ வெர்சஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னா வந்து எது அண்ணா பெட்டர்னா வந்து ஏஐ வந்து ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்கு தான் பண்ணுங்க. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து வெவ்வேறு வகையாக ஒர்க் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹைலி டெக்னிக்கல் ப்ரொஃபைலாக இருந்தீங்கன்னா, ஜாபில் இருந்தீங்கன்னா வந்து ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏஐக்கு வந்து முன்னாடி அனுபவம் இருக்கிற விஷயத்தை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண தெரியுங்க. திடீர்னு ஒரு புது அனுபவம் வருதுன்னா அதை ஹேண்டில் பண்ணுற ஹியூமன் இன்டெலிஜென்ஸால் தான் முடியுங்க. அதனால் வந்து சில வேலைகளை வந்து ஐடியில் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க. அது என்னன்னு பார்த்தலாம்.
மூணாவது உங்களுக்கு இருக்கிற கேள்வி வந்து ஹை சேலரி ஜாப்ஸ் கோடிங் எல்லாமே என்னெல்லாம் இருக்குன்னா வந்து அந்த லிஸ்ட் எல்லாமே இப்போ நான் கொடுக்க போகிறேன். பட் ஸ்டில் நான் சொல்லிடுறேங்க. சைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெட்வொர்க்கிங், கிளவுட், டெவாப்ஸ் இது மாதிரி இருக்கிற இடம் கோடிங் கிடையாதுங்க. இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது பற்றி இந்த கமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஏரியாங்க. இதுலேயுமே உங்களுக்கு கோடிங்லாம் கிடையாதுங்க, நல்ல சேலரி பே பண்ணுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸுங்க, இந்த ஃபிக்மா, ஃபோட்டோஷாப் இதை வச்சு பிக்சர்லாம் ரெடி பண்ணுறதுங்க. இதில் வந்து கோடிங் கிடையாதுங்க, இதுலேயும் சூப்பராக இருக்கும். எக்ஸல், ஓகேவா, டேட்டா அனலிஸ்ட்லாம் போன வந்து எக்ஸல் பயன்படுத்துவாங்க, இதுலையுமே கோடிங் கிடையாதுங்க. இதில் எந்த ஃபீல்டு வேணுமோ சூஸ் பண்ணுங்கள். இதை தவிர வேறு யாராவது ஏதோ சஜஷன் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க, அது கண்டிப்பாக உண்மை கிடையாதுங்க ஐடியில். சரி, ஓகேங்க, ஐடி ஜாப்ஸு சேஃபான ஜாபு, நோ லே ஆஃப், என்ன அதை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாம். இப்போ அந்த சேஃபஸ்ட் ஏஐ ஜாப் பற்றி தான் பேச போகிறோங்க. மொதல் விஷயம் என்ன வந்து சைபர் செக்யூரிட்டி. ஏன் அண்ணா சைபர் செக்யூரிட்டி சேஃப்னு கேட்டிங்கன்னா வந்து ஏஐ கூட ஹேக் ஆகலாங்க. அப்படின்னா வந்து இந்த ஏஐயை காப்பாற்றுறவனே சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ எஸ்ஓசி அனலிஸ்ட்டுங்க, எத்திக்கல் ஹேக்கருங்க, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், செக்யூரிட்டி இன்ஜினியர்னு 6 லட்சத்தில் 25 லட்சம் வரைக்கும் வந்து பர் ஆனம் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இதுதான் வந்து ஜாப் நம்பர் 1 சேஃபஸ்ட்டுங்க. ஆனால் சைபர் செக்யூரிட்டிக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெட்வொர்க்கிங் வித் சைபர் செக்யூரிட்டி ஆர் க்ளவுடோடு சேர்த்து படிக்கும்போது செம்ம பக்கா சேஃப் ஆகிடுங்க. ஏஐஎல் அவங்க அப்பனே வந்தாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. சரி, ரெண்டாவது சேஃபஸ்ட் ஜாப் வந்து க்ளவுட் வித் டெவாப்ஸுங்க. ஏன் அண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ இந்த க்ளவுடில் தாங்க ரன் ஆகுது, காமெடி பண்ணாதீங்க, ஓகேவா. ஏஐ இருந்துச்சுன்னா க்ளவுடும் இருக்குங்க. சரிங்களா, க்ளவுடு வித் டெவாப்ஸை கண்ணை மூட்டு படிங்க. ஆனால் க்ளவுடுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கிங் நாலேஜோடு இருக்கணுங்க. ஏடபிள்யூஎஸ், அஷ்யூர் இது ரெண்டுத்தில் எதனா ஒரு க்ளவுடில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியும் கொடுங்க. ஹையஸ்ட் ஜாப்னு சொன்னீங்களா, அதுக்கு டெவாப்ஸ் இன்ஜினியர் தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 lakh per month வரைக்குமே சேலரி அசால்ட்டாக கொடுப்பாங்க. சரிங்களா, டெசிக்னேஷன் க்ளவுட் இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர், சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் எடுப்பாங்க. 8 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்காங்க. 2030 க்ளவுட் தெரியாதவனுக்கு வேலையே கிடைக்காதுங்க, அந்தளவு சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. அண்ட் மூணாவது கொஞ்சமான சேஃபஸ்ட் ஜாப் எதுனா வந்து டேட்டா அனலிஸ்ட்டும் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுங்க. ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸை வந்து முடிவு பண்ணணும், பிஸ்னஸ் டெசிஷனை முடிவு பண்ணணும், அதுக்கு டேட்டாவை ரிசர்ச் பண்ணணும். ஒரு டேட்டாவை எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி அது வந்து ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமேங்க, ஓகேவா. ஏன்னா பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கும்போது மனுஷனுடைய மூளை தான் தேவைப்படும், தவிர ஏஐயால் சஜஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். இதுக்கு என்னெல்லாம் படிக்கணும்? பைத்தான், பவர் பிஐ, எஸ்கியூஎல், எக்ஸல் அண்ட் முடிஞ்சால் டேப்லியூங்க. 6 லட்சத்தில் 18 வருஷம் பே பண்ணுறாங்க. சரி, அடுத்து 4வது சேஃபஸ்ட் ஜாப் சிஸ்டம் ஆர்கிடெக்ட்டுங்க. இது இன்னும் கொஞ்சம் ஹை லெவலுங்க. ஸோ பேசிக்கான விஷயத்தை வந்து ஏஐ பண்ணிவிடும். அட்வான்ஸான விஷயங்கள் கண்டிப்பாக சிஸ்டம் ஆர்கிடெக்ட் மாதிரி தான் பண்ண முடியுங்க. இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருப்பாங்க. 15 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்காங்க. காம்படிஷன் இல்லாத ஒரு ஃபீல்டுங்க. அண்ட் ரொம்ப சேஃபஸ்ட்டுன்னு சொல்ல போனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க. ஏன் அப்படின்னா வந்து ஏஐ பயன்படுத்தி கோடு எழுதுவாங்களே தவிர இவங்களை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க. அதுவும் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸான டெக்னாலஜிக்கு பிஹெச்பிக்கெலாம் வந்து ஆளே கிடைக்க மாட்டாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் ஜாப்னா வெப் டிசைனிங் சொல்கிற ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அதுலேயும் ரேங்க் 1 வந்து ஜாவாங்க, ரேங்க் 2 .NETங்க, ரேங்க் 3 பைத்தானுங்க, ரேங்க் 4 ஃபுல் ஸ்டாக் பிஹெச்பிங்க. இதை படிங்க, கேரண்டியாக வேலை கிடைக்குங்க. சேலரிலாம் அள்ளி கொடுப்பாங்க. சரிங்களா, மினிமலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 LPAலேருந்து 12 LPA வரைக்கும் அசால்ட்டாக நம்ம டார்கெட் பண்ணலாங்க. சரி அண்ணா, ஃபியூச்சருக்கான ஐடி கெரியர் ரோட் மேப் எப்படி நான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நீ கோடிங்கா நான் கோடிங்கான்னு முடிவு பண்ணிவிடு. ஃபஸ்ட்டு கோடிங்னா ஃபுல் ஸ்டாக் போ, அது எப்போவுமே எவர் கிரீனாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே போ. நான் கோடிங்னா அது வந்து க்ளவுடு, நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி எல்லாம் வந்து டெவாப்ஸ். இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட கெரியர் சூப்பராக இருக்கும். ஆனால் என்னெல்லாம் ஸ்கில் இருக்குது ஏஐயால் காப்பியே பண்ண முடியாது அண்ணான்னு கேட்டிங்கன்னா வந்து சில ஸ்கில்ஸ்லாம் வந்து ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நெட்வொர்க் இன்ஜினியருங்க, அதாவது ஏஐ இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. ஏஐ எல்லாமே இருக்குங்க, ஆனால் ஏஐயை பயன்படுத்திக்கணும் நம்ம, புரியல, ஓகேவா. நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லைக் நெட்வொர்க்கிங், சரிங்களா, இதில் வந்து ஸ்கில்ஸ் ஏஐ யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர நெட்வொர்க் இன்ஜினியர்ஸை ரீப்ளேஸ் வந்து கொஞ்சம் கடினங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுங்க, டேட்டா அனலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுமே ஏஐயை பயன்படுத்துவாங்க. அதையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மிகவும் கடினங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க, இதுவுமே மிகவும் கடினங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதுவுமே மிகவும் கடினங்க. இந்த ஏரியா எல்லாமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக பில்ட் ஆகிடும். இந்த ஏஐயால் என்ன மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணால் சர்வே பண்ண முடியும் கேட்டிங்கன்னா திரும்ப ரிப்பீட்டாக ஒன்றே தாங்க சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா. நான் கோடிங்க முடிவு பண்ணுங்கள். இதில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோர்சஸ் படிங்க, சரியா, ஓகேவா. இதெல்லாம் தான் கோர்சஸுங்க. அப்படி இல்லை இந்த பக்கம் பண்ணிங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் படிங்க, வேறு ஆப்ஷனே வைக்காதீங்க.
ஸோ ஹையான சேலரி இருக்கிற ஜாப்ஸ் கோடிங் இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டிவாப்ஸ். சரிங்களா? ஓகே, டிவாப்ஸுங்க. நான் கோடிங்கில் கமெண்ட்ஸ் மூலமாக வரதுக்கு ஹையஸ்ட் பே ஸ்கேலுங்க இங்கே டிவாப்ஸுங்க. அப்படி இல்லையா இந்த பக்கம் இருக்கிற வந்து ஃபுல் ஸ்டாக்லையுமே வந்து லேட்டஸ்ட்டான ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய லைக் இப்போ ஜாவா அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் பூட் வித் ஹைபர்நேட்டுங்க, வெப் ஏபிஐங்க, இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். .NET பார்த்தீங்கன்னா .NET கோர் வித் வெப் ஏபிஐ, மைக்ரோ சர்வீசஸ் படிக்கணுங்க. ஜாங்கோ வித் மைக்ரோ சர்வீசஸ், வெப் ஏபிஐ, இந்த மாதிரி வித் ரியாக்ட்டுங்க, இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக ஃப்ரேம் ஒர்க்கோட நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் ஹையஸ்ட் பே ஸ்கேல் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஃப்ரெண்ட்லியான ஏஐ சேஃப் ஜாப் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ பசங்களாக இருந்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங் க்ளவுட் மாதிரி படிக்கலாம். பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா வந்து எக்ஸல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூஎக்ஸ் மாதிரி படிங்க. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் சேஃபான ஜாபுங்க. ஃப்யூச்சரில் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கிடைக்குங்க. கேரண்டியாக வேலை கிடைக்காத வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குங்க. இந்த வீடியோட கடைசிக்கு வந்து நான் நினச்சிங்க 50 HR மெயில் கொடுத்துருக்கீங்களா, இதை பாருங்கள். இது எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் கம்பெனியோடைய ஒரு 50 HR மெயில் ஐடிங்க. எடுத்துக்கங்க, பயன்படுத்திங்க. இந்த இமெயில்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் நான் போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி அந்த மெயிலெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? என்னங்க இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படின்னா என்னோட நம்பர்ஸ்லாம் கொடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கைடன்ஸ் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாம் வீழ்ந்தாலும் நம்ம இனமாட்டங்க. வாழ்க்கை தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.